நள்ளிரவு சூரியனைப் போல ஆண்டவரின் பிறப்பு நம் இதயங்களில் உள்ள இருளுக்கு ஒளியை கொண்டு வருகிறது. இயேசுவுக்கே புகழ் உண்டாவதாக. இன்று இரவு நாம் கடவுளின் வார்த்தைகளை தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் இறுதி நாள். இயேசுவின் பிறப்பு, தூய்மை, புதிய தொடக்கங்கள், தெய்வீக தொடர்பு, தெளிவு மற்றும் குணப்படுத்துதலை குறிக்கும் கிறிஸ்துமஸின் மெழுகுவர்த்தி எனப்படும் வெள்ளை மெழுகுவர்த்தியை நாம் ஏற்றுகிறோம். நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி மற்றும் அன்பின் இந்த காலத்தில் நமது மீட்பர் நம் இதயங்களில் பிறந்துள்ளார். நாம் அவருக்கு முன்பாக மண்டியிட்டு அவருடைய பாதுகாப்பையும் தூய்மையாக்குதலையும் ஆசீர்வாதங்களையும் நமக்குள்ளே நேர்மறையான எண்ணங்களை விதைப்பதையும் தேடி பெற்றுக்கொள்வோமாக. கிறிஸ்துமஸ் திருநாள் குளிர்கால கதிர் திருப்ப நாட்களுடன், அதாவது வின்டர் சோல்ஸ்டிஸ் ஒத்துப்போகிறது. இதன் பிறகு பருவ காலங்களின் வரிசைக்கு ஏற்ப பகல் நேரம் படிப்படியாக நீள்கிறதை நாம் தெளிவாக, முக்கியமாக குளிர் பிரதேசங்களில் காணலாம். இது இருளை வெல்லும் ஒளியின் கருப்பொருளை நாம் சிறப்பாக புரிந்து கொள்ள உதவுகிறது. இந்திய சூழலில் கிறிஸ்துமஸை தீபாவளிக்கு இணையான ஒரு நித்திய திருவிழாவாக நாம் கருதலாம். இந்தியாவில் அக்டோபர் மாத இறுதியில் இருந்து நவம்பர் மாத தொடக்கத்தில் நாம் தீபாவளி என்ற ஒளி திருவிழாவை கொண்டாடுகிறோம். இது நீதியின்மையின் மீது நீதி, இருளின் மீது ஒளி, தீமையின் மீது நன்மை, அறியாமையின் மீது அறிவு ஆகியவற்றின் ஆன்மீக வெற்றியை சித்தரிக்கும் ஒரு ஒளி திருவிழாவாகும். ஏன் கிறிஸ்துமஸ் நித்தியமானது என்று சொல்லுகிறோம்? இயேசுவின் பிறப்பே பாவங்கள் மற்றும் மரணத்தின் மீது என்றென்றைக்குமான வெற்றியை தந்துள்ளதை நாம் உணர்கிறோம். எனவே அவருடைய ஒளியும் தூய ஆவியும் நமக்குள்ளே என்றென்றைக்கும் பிரகாசிக்கட்டும். ஒளியின் கவிஞர் எசாயா நம் ஆண்டவரின் பிறப்பை பற்றி முன்னறிவித்து பாடுவதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இதுதான் எசாயாவின் இறைவாக்கு. ஏறக்குறைய 700 முதல் 750 ஆண்டுகளுக்கு பின்பு, அதாவது எசாயாவுக்கு பின்பு, குளிர்காலத்தின் மத்தியில் பெத்லஹேம் என்ற சிறிய ஊரில் மேய்ப்பர்களுக்கு ஆண்டவருடைய தூதர் தோன்றினார். அவர் கூறியதாவது: அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இந்த தெய்வீக காட்சி இன்று நமது ஜெபமாகவும் இருக்கட்டும். இது ஆடுகளை மேய்ப்பவர்கள், இடையர்களுக்கு மட்டும் கூறப்பட்ட செய்தி அல்ல, அகில உலகத்திற்கும் கூறப்பட்டது. இதையே நாம் நினைத்து நம்முடைய ஜெபமாக இருத்திக் கொள்வோம். அதனால் நாமும் வறுமைக்கும் காரிருளுக்கும் மத்தியில் இயேசுடைய தெய்வீக ஒளியால் பிரகாசமான அதிசய பிறப்பை நமது வெறும் கண்களாலும்
இதயங்களாலும் காண முடியும். ஆமேன். குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை இன்று தியானிப்போம். எசாயா இறைவாக்கினரின் 9வது அதிகாரம் 7வது இறைவாக்கு கூறுகிறது, அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரத்தில் வாசிக்க கேட்போம். மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறை பற்றின்மையையும் உலகு சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கியிருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமைமிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. திருப்பாடலாசிரியர் 96வது அதிகாரத்திலே பாடியது போல, ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். இந்த மகிழ்ச்சியான நாளில் இனம், மொழி, சாதி, நிறம், நிதிநிலை அல்லது தகுதி, மதம், துறவறத்தார் மற்றும் பொதுநிலையினர், இளைஞர்கள் மற்றும் முதியவர்கள், உடல் மன ஆன்ம நலமுள்ளவர்கள் மற்றும் நோயாளிகள், பார்வையற்றோர், செவிடர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என பாகுபாடின்றி கடவுளின் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மீண்டும் நம்பிக்கை அளிக்கும் குழந்தை இயேசுவை நாம் அனைவரும் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். குழந்தை இயேசுவின் அருளால் நமது கூக்குரல்களாலும் அன்பின் செயல்களாலும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் என்றென்றும் சாட்சியாக வாழ்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். மகிழுங்கள். உங்கள் தேவாலயங்களிலும் உங்கள் வீடுகளிலும் உள்ள கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள், இசை மற்றும் பாடல்களுக்கு மத்தியில் அவருடைய ஒளியையும் உணருங்கள். உங்கள் உணவு மற்றும் வாழ்க்கையை உங்கள் உடனடி குடும்பத்தினருடனும் அயலாருடனும் அண்டை வீட்டினருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். Merry Christmas Eve.